ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம கிராஃப்ட்மேன் விளையாட போகிறோம். சர்வைவ் பிகாஸ் நம்ம கிட்ட மைண்ட் கிராஃப்ட் வாங்குற அளவுக்கு காசு இல்லை கைஸ். ஆமாம் கைஸ், நமக்கு மைண்ட் கிராஃப்ட் வாங்கலாம் காசு இல்லை கைஸ். காசுலாம் இருக்குது, ஆனால் எவனாவது ஒரு கேமுக்காக காசு கொடுப்பானா? கையாலே நம்ம இந்த மாற்ற ஒத்துக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். கிரியேட்டிவ்னா ஈஸியாக உடைக்கலாம். ஓகே, ஃப்ரீயாலாம் உடைய முடியாதுல்ல. இதெல்லாம் விளையாட தெரியாது. ரொப்ளாக்ஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க. கிராணி விளையாடுவேன், இந்தியன் பைக் கேம் விளையாடுவேன், கிராஃப்ட்மேன் கூட விளையாடுவேன். ஆனால் சர்வைவல் விளையாட மாட்டேன், கிரியேட்டிவ் தான் விளையாடுவேன். யார் என்ன மாதிரி கிரியேட்டிவ் தெரில. கிரியேட்டிவ்லாம் வேஸ்ட் தானே, வேஸ்ட் அந்த வில்லேஜில் ஃபான் ஆகும்னு வச்சா, ஆனால் வில்லேஜில் ஃபான் இல்லை. தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல இருக்கும். இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரியல. எதெல்லாம் நீ சேர்த்து வைக்கிறல, இதை வச்சு என்ன பண்ணுவேன்? வருது பாட்டு ஒன்னெல்லாம் எத்தனை பாட்டு வைக்கணும் நீங்களே சொல்லுங்க. நானும் அவ்வளோ ப்ரோலாம் கிடையாது கேமில். ப்ரோனா கொஞ்சம் நல்ல நிறைய அவ்வளோ எனக்கு அவ்வளோ சீடு ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள். கிராஃப்ட்மேனோட சீட்ஸ், கிராஃப்ட்மேன் சீட்ஸ்னால் நிறைய தெரியல. நான் கேட்ட வியூவர்ஸ் கிட்ட ஓகே ப்ரோ, செட்டப். ஓகே ப்ரோ, தண்ணியில் முழுங்குதுடா ஆட்டுக்கறியும் சீச்சு போல. ரொம்பளால இதை வச்சு இடத்த முடியும். 40 பிளாக் கடை இருக்கு. கிராஃப்டிங் டேபிள். குச்சியை எங்கேருந்து எடுக்கிறது? 4 குச்சி ஆல்ரெடி 12 குச்சி. ஐயோ, எத்தனை குச்சி இது? ஐயோ 99+ குச்சிகள் இருக்கு. செய்யலாம் தான் போட்டுருச்சு. ஸ்வாடு இருக்கு, 5 ஸ்வாடு எடுத்து. ஐயோ, இது போதும். நான் கொஞ்சம் நாளைக்கு இதை யூஸ் பண்ணிப்பேன். ஓகே காய்ஸ், சரி இந்த வீடியோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஒரு சும்மா எதுவும் தெரியாது. தரலையா? ஏன் தரல? இன்னும் வீடியோன்னு கூட தெரியல. ஒன்றும் உனக்கு ஹார்ட் குறையுமே தானே. இந்த வீடியோ நம்ம வீடு கட்ட போகிறோம்.
டாக்டர் சண்டை ஹாட் கார்ன் ஒன்றும் ஆகாது. என்கிட்ட கோல்டன் ஆப்பிள் இருக்கு, கொடுக்குறேன். அதுவும் ஹார்டில் வச்சுருங்க, அதுதான் எதுவுமே தெரியல. ஹார்ட்லேயே வச்சுருக்க அப்பா ஏண்டா இதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னு. பீஸ்ஃபுல்னா என்னதுடா? ஈஸி பார்த்துருக்கேன், நார்மல் பார்த்துருக்கேன், ஹார்டு கூட பார்த்துருக்கேன். பீஸ்ஃபுல்னா என்னது? ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். ஒன்றும் இருக்காதா? அந்த ஸ்பைடர்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காதா? நான் அதான் கேமே வந்து தெரியல, அது கூட தெரில. ஆடில் விளையாடுறதுனால இப்படி இருக்கு. அதான் ஈஸியாக எடுக்கலாம். இந்த கஷ்டசி ஈஸியாக எடுக்கலாமா? இதுவே இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா இப்போ அந்த கோல்டு டைமண்ட்லாம் இருக்கே எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஓகே ஒரே நிமிஷம். லைட்டு அவ்வளோ பெரிய முக்கியம். ஈஸியாக இருக்கிறாங்க. ஆட்டோ விளையாண்டாலும் ஈஸியாக தான்டா இருக்கு. அதுலேயே ஈஸியாக இருக்கலாமா தான் தெரியுது. முடியுமா? மக்மா பிளாக் அடைச்சிச்சுன்னா ஹாப்பியாக இருக்கும். ஐயோ பாய்ஸ் போன இடத்துக்கு வந்து அந்த ஸ்பைடர் மட்டும் அங்கே கடிச்சு ஒரே ஸ்பைடர் மட்டும் கிரீப்பர் எல்லாமே இருக்கு. அது 2 ஸ்பைடர் 2 கிரீப்பர். கைஸ் அதனால தான் கைஸ் ஹார்ட்லலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க நாங்கள் தப்பிச்சு ஓடி வந்துட்டுருக்கோம். இங்கே முடிஞ்சவான சாம்பி. ஏன்னா இங்கே வந்துச்சுன்னா அது நைட் அப்போனா அது வரும். குச்சியெல்லாம் ட்ராப் ஆகிட்டுருக்கு. அது காலையில் வந்துச்சுன்னா அது எரிஞ்சு அதுவே செத்துரும். ஆப்பிள் ஆப்பிள் ஸ்வீட் ஆப்பிள் கம்மி ஆப்பிள். அதான் ஆப்பிள் நமக்கு ஹார்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கோல்டன் ஆப்பிள் இருக்கு. கிரியேட்டிவில் வச்சு ஃபீல் போடாது. ஏய் செர்வேரில் இருக்குடா, ஈஸியில் ஆகிடும். நான் கவு டேய் அம்மா உங்ககிட்ட ஹெல்த் இருக்குல்ல, அது ஏன்டா அடிக்கிறேன்? 2 அடியில் காலி அடிச்சேன். ஏய் ஆனால் நான் கிரியேட்டர் வரும்போது கூட இந்த கவு அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ஒரு பிளாக் வச்சு வச்சுடுவேன். கத்தியெல்லாம் வச்சா ஒரே இடத்துல காலி பண்ணிடலாம். ஹலோ, இல்லை ரவ்வோட்டு தான் வச்சு எலுமிச்சை சாதம். 2 பேர் சாப்பிடுங்க.